எல்லாம் பெரிய பண்ணு என் மேல படாம தேய். அதெல்லாம் கழுவும் போது மேலே தெரிக்கதான் செய்யும். கடைசியா குளிச்சுக்கிடலாம், கொஞ்சம் பொறு. மூஞ்சிலலாம் படுதல, வாய்க்குள்ளலாம் போகுது பைத்தியக்காரி. நக்கிக்க நல்லா எனர்ஜி கிடைக்கும், சத்து தான். மூஞ்ச பாரு, சாக்கடையே வாய்க்குள்ள போனா அது சத்தாளா? அவன் பாசியை வளர்த்து வித்துக்கிட்டு இருக்கான். சத்து அசோலா குசோலான்னு அந்த மாதிரி தான். எங்கள் வீட்டு தொட்டியும் அசோலா தொட்டி தான். அது அப்படி தான் இருக்கும். அந்த பாசியை நீ கொஞ்சம் நக்கிக்க, நல்லா இருக்கும். நீயும் உன் மாமியாரா இருந்து நக்குங்க. என்ன என்னத்துக்கு நக்க சொல்றீங்க? தொட்டி கழுவன்னு கூட்டிட்டு வந்துட்டு என்னைய பாடா படுத்திக்கிட்டு இருக்க நீ இந்த வெயிலுக்குள்ள. சம்பளம் கேட்டல, தொட்டி கழுவ வந்தால் எனக்கு சம்பளம் தருவியான்னு. சம்பளம் வேணும்னா நின்று எல்லாம் செய்ய தான் செய்யணும். போல 500 ரூபா நீ மட்டும் தரலன்னு வையன், அப்புறம் தானே இருக்கு. உன் வீட்டு தொட்டில தான் வந்து உளுந்து குளிப்பேன் பார்த்துக்க நானு. வா வந்து குளிக்கேன்னு உள்ள வந்து உழு. அந்தாலும் தொட்டியோட வச்சு உடனே மூடி சமாதி பண்ணிடுறியே. இதுக்கு பேர் தான் சல சமாதின்னு. அநியாயம் பண்றாளா பெரிய பொண்ணு? இரு, உன்னைய மேல வந்து கவனிச்சுக்கிறேன். அட தண்ணி பைப்பு அந்தாலும் போட்டுட்டு வந்துட்ட, அதை முதல் எடு. தண்ணி பைப்போட வா மேலே வந்தா, அப்பதான் தொட்டியை கழுவதுக்கு வாட்டமா இருக்கும். உனக்கு வேணும்னா நீ போய் எடு, நான் எடுக்க மாட்டேன். காசு வேணுமா வேண்டாமா? வேண்டாம்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஒரு வேலையும் நான் இப்ப செய்ய போறதில்ல. அச்சிச்சோ, இவ்வளோ நேரம் நீ கூட சேர்ந்து கழுவிட்டு அடக்காடி எங்கள் மாமியார்கிட்ட ஜூஸ் எல்லாம் போட்டு கேட்டேன்னே, உனக்கும் சேர்த்து. அப்போ அந்த ஜூஸும் வேண்டாம்ல? ஜூஸ் வேணும். அப்போ போ, குழாயை எடுத்துக்கிட்டே மேலே வா. இவ்வளோட நம்ம கீழே கடந்து கத்து கத்துன்னு கத்தி கொடுத்து அடக்கம். இவ்வளோ மேலே என்ன அநியாயம் பண்ணிட்டு அடக்கழுவன்னு பாரு. கூப்பிட கூப்பிட வேற சத்தம் கேட்குமாக்கா? நம்ம மேலே இருந்துன்னு கூப்பிட்டே கேட்கல, கீழே இருந்து கேட்டு கூப்பிட்டா இவளுக்கு எங்கே கேட்கும்? ஏலா பெரிய பொண்ணு செவிடி விழா. அது யாரு? லட்சு வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? 1/2 மணி நேரமா கடந்து கீழே கடந்து கத்தி இருக்கோம். ஒரு நாதியும் சத்தம் இல்ல. மேல ஏதோ சத்தம் கேட்குது. எங்க அக்கா சொன்னாலும் மேல வந்து பார்த்தா நீங்களும் இங்க கடந்து ஊழெல்லாம் விட்டுக்கிட்டு கிடைக்கிறேன்டா. கீழே எங்க மாமியார் இருந்திருக்குமே. உங்க மாமியார் இல்ல, ஒருத்தர் இல்ல. வீடு எல்லாம் திறந்து அந்தந்தால கிடக்கு. நாங்கள் தான் ஒருத்தரையும் காணுமே. சரி போலான்னு பார்க்கும்போது தான் மேல சத்தம் கேட்குதுன்னா எங்க அக்கா அந்தால வந்து பார்த்தோம். நாங்க மாடியில தண்ணி தொட்டி கழுவிக்கிட்டு இருந்தோம். ஏல கொஞ்சம் கீழே இறங்கு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. கொஞ்சம் இருங்கக்கா, நான் தான் வாரேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் லட்சு? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்கள? வாங்க வாங்க, முதல் 2 பேரும் கீழே இறங்கி வாங்க சொல்லியும். தான் வந்துட்டேன், இருங்கக்கா. தண்ணி தொட்டி கழுவ சொல்லி எங்க மாமியார் உயிரை எடுத்துச்சா, அதான் கழுவதுக்கு வந்தேன். பெரிய பொண்ணே பார்த்து கவனமா இறங்கு, வலிக்கு விழுந்து செத்து கிடக்காத. வேற உன்னைய தூக்கிக்கிட்டு எல்லாம் ஓட இயலாது. நீ மூடிக்கிட்டு இறங்கு, இல்லைன்னா எட்டிக்கிட்டு மீச்சிருவேன். வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு கேட்போம். என்னடா பெரிய பொண்ணு, அதுக்கு டபக்குன்னு மேல இருந்து இங்க சாடிட்ட? வேற உன்னை மாதிரி தவண்டுகிட்டா இருப்பாவ. நீ பொறுமையா இறங்கி வா. பணமர கணங்கா இருக்கா. செகண்ட் மாடியில இருந்து ஃபர்ஸ்ட் மாடிக்கு டபக்குன்னு தாண்டிய கணங்கா தாண்டிட்டான்ல. புல்லட் வண்டிக்கு ஒச்சத்தப்பா டுப்பு 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 டுப்பு. அப்பா இடுப்பு சுருக்கு படுத்திக்கிட்ட. என்னக்கா விஷயம்? 2 பேரும் வந்திருக்கியே. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் பெரிய பொண்ணு. உன்ட்டையும் உன் மாமியாட்டையும் தான் முத சொல்லணும்னு ஓடியிருந்தேன். எங்க அக்காளையும் கூட்டுக்கிட்டு. என்னவா ஒட்டி பிறந்த 2 பிறவிகளுக்கு எல்லாம் ஐயா முவா சடங்கா இருக்கா, அதை சொல்லதான் வந்தோம். ஓடு, அப்ப நமக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் சாப்பாடு இருக்கு. என்னக்கா சொல்றியே, உண்மையாவா? அது சின்ன பிள்ளை தானே. ஆமா பெரிய பொண்ணு, அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்ல வந்தான். அவ பிள்ளை 8 படிக்கல, ஓரளவுக்கு வயசு வந்துட்டுதான். இருந்தாலும் சின்ன பிள்ளை தான். ஒரு 10-11 படிக்கும்போது வந்தானா தெரியாது. ஐயே 10-11க்குலாம் போனா உன் பிள்ளை சடங்காவலன்னா 4 பேரும் 4 விதமா பேசி விடுவாவ. எனக்கு இதுக்கே பக்கு பக்குன்னு இருந்து என்னைக்கு பெரிய மனுஷி ஆமாண்டான்னு நான் கோயில் குளவா போயிட்டு நடந்தேன். அதனால என் மோளுக்கு சரியான வயசுல தாண்டே பெரிய மனுஷி ஆயிருக்கா. அது இந்த வயசுல 5-6 படிக்கும் போதே வருதுவே. 8 படிக்கும் போது தானே வந்திருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடலாம். இப்போ உள்ள சாப்பாடுகள்லாம் அப்படி தானே இருக்கு, அது கூட அப்படி இருக்கும். சரிக்கா, நம்ம ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணிடலாம். எனக்கு உங்ககிட்ட கேட்க சங்கடமா தான் இருக்கு பெரிய பொண்ணு. என்ன லட்சு, 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்க போறீங்களா? பெரிய பொண்ணு தாராள மனசு, அதெல்லாம் தருவா. அட அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பெரிய பொண்ணு. பணம் காசு என்னத்துக்கு? எனக்கு பெரிய பொண்ணு என் பிள்ளைகளுக்கு எப்படி சடங்குக்கு வந்து நின்று எல்லாம் செஞ்சாலோ அதே மாதிரி வந்து எங்கள் அக்கா மொவளுக்கும் வீட்டுக்காரோட வந்து தாய் மாமன் நின்று அத்தை முறைக்கு எல்லாம் செஞ்சுட்டு போனால் எனக்கு அதுவே போதும்.
காசு கூட நான் ஏற்பாடு பண்ணி எல்லாம் தந்துருவேன். சடங்குக்கு வந்து நின்று செஞ்சா மட்டும் போதும். தாய் மாமனுக்குன்னு பெரிய பொண்ணு வீட்டுக்காரன், அத்தைக்குன்னு பெரிய பொண்ணு வந்து நின்னாலே போதும் எனக்கு. அதான் பெரிய பொண்ணை பார்த்து பேசிட்டு மாமியார்ட்டையும் கேட்கலான்னு வந்தேன்டே. உங்க மாமியார் எதுவும் சொல்லுவாவள? ஆளை காணும் கீழே. அதெல்லாம் வருத்தப்படாதீங்கக்கா, சிறப்பா பண்ணிடலாம். இவ பாட்டுக்கு இவகிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. நீ ஏன் வீட்டுக்காரர் போன் அடிக்கலையே? அண்ணன் நம்பரை வாங்கினானா, பேசினாரா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. அவன் வந்து அவன் பொண்டாட்டி இவியோட வந்து தண்ணி ஊற்றினா நல்லா இருக்கும். நமக்கும் பிரிஞ்சு போன சொந்தம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இவ என்ன சொல்லுவான்னு தெரியல. இவகிட்ட சொல்லவும் பயமாகவும் இருக்கு. முதல் அண்ணன் நம்பர் கிடைக்கட்டும், அப்புறமா ஆள் வந்துட்டேன்னா தேவையில்ல இவியல்வே பண்ணணும்னு. வீட்டுக்காரன் ஒரு வேலை சொன்னா உருப்படியா உடனே பண்ண முடியாரு. இருக்கட்டும், பாத்துக்கிட்டே. ரொம்ப சந்தோஷம் பெரிய பொண்ணு. நீ என்ன சொல்லுவியோ அது சொல்லுவியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்து பாத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? அட அதுக்கு இல்ல, உங்க மாமியார் எதுவும் சொல்லுன்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். அந்த பொம்பளை கிடக்கு, அது பேச்செல்லாம் யாரு கேப்பா? நான் எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு சொல்லியேங்க, அவர் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாரு. நம்ம சிறப்பா பண்ணிடுவோம். பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துலயா இருக்கா? இல்ல உமா, பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். வீட்டுலதான் பிள்ளைகிட்ட விட்டுட்டு நேரா பெரிய பொண்ணை பார்க்க தான் வந்தேன். பத்தியலா, உங்களுக்கு பெரிய பொண்ணு தான் ஆகும்னா ஞாபகம் வந்திருக்கா. எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லடே. இந்த தட்டு வரிசை சீரு பொருள் நீ எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறியா? ராகினிக்கு சடங்கு சிறப்பா நீ அத்தைக்கரைக்கு இருந்துரு. உங்க வீட்டுக்கார மாமனுக்கு உட்கார வச்சிருவோம். பெரிய பொண்ணு ஒரு பக்கம் செய்யட்டும், நீயும் ஒரு பக்கம் செய்ய. அப்படித்தானே பெரிய பொண்ணு? ஐயோ, நாங்க ரொம்ப கவலைக்கிடமா இருக்கோம், சோத்துக்கே வழி இல்லாம. சரி சரி, பெரிய பொண்ணு எல்லாம் செய்வா. கடை என்ன விருந்தாலாம் வந்திருக்கு. இது என்ன வாராவன்னு தெரிஞ்சிருந்தா கூட ஒரு 2 லிட்டர் சேர்த்து வாங்கியிருப்பானே. உங்களை தான் தேடி வந்தோம் சித்தியே. அப்படியா? ஆமா, கீழே கூப்பிட்டு பார்த்துட்டு சத்தம் இல்லைன்னு மேலே சத்தம் கேட்கணும். மேலே வந்து பார்த்தா இல்லை தொட்டி கழுவிட்டு இடந்தா. அதான் அவள்கிட்ட பேசிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்ன விஷயம்? எங்க அக்கா அம்மாவா பெரிய மனுஷி ஆயிருக்கா, சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்ப தண்ணி ஊத்துறிய? 3 நத்தா 5 நத்தா 7 நத்தா? 3 நத்து ஊத்துவோங்க அக்கா. அந்த சரின்னு இருக்கேன். சரி, கீழே வரீங்களா? டம்ளர் எடுத்து ஜூஸ் ஊற்றி தாரே. இவ்வளோ தொட்டி கழியால் வேணும், ஜூஸ் வேணும் நல்ல வேணும். நம்ம என்னத்தை ஜூஸை போடனே கடையில் போய் ஒரு 1/2 லிட்டர் மாதம் வாங்கிட்டு வருவோமேனு போய் வாங்க உடனே நீ வந்தாதான் அப்போ அந்த நேரத்தில் வந்திருப்பா போல இருக்கு. சரி, கீழே வா, ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். ஐயே பரவாயில்ல, வேண்டாம். கஷ்டப்பட்டு தொட்டிகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுங்க. ஆமா, தொட்டிகள் உள்ளது நாங்க, எங்களுக்கு தான் ஜூஸ். அட இருளா, தாரம் பறக்காத. சரி லட்சுமி, நான் அப்ப 3 நேரத்து வரணும் தானே நாங்கள்வே? ஆமா சித்தியே, என் பிள்ளைகளுக்கு 2 இருக்கும். தாய் மாமனுக்கு உங்க பிள்ளை தான் இருந்து எல்லாம் பண்ணாரு. என் அக்கா மோளுக்கும் அதே மாதிரி பண்ணுன்னா நல்லா இருக்கும். அதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் லட்சுமி, உன் சொந்த பந்தத்துல ஒருத்தரும் இல்லையா தாய் மாமனுக்கு? உனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் உண்டுன்னு சொல்லுவல்ல? அவெல்லாம் இருந்தும் இறந்ததுக்கு சமம். அவனை பத்தி பேசாதீங்க சித்தியே. தம்பி செய்யட்டும், நான் காசு தாம்பளை தட்டு சீர்வரிசை பொருளுக்கெல்லாம் கூட நான் காசு தந்துடுவேன். வந்து முறைக்கு நின்னா மட்டும் போதும். அதான் சொல்லதுக்கு வந்தேன். ஐயா, செலவுக்கு நான் சொல்லலாமா? இல்ல கேட்டேன். நீங்க சும்மா இருங்க, நம்ம சிறப்பா செஞ்சிடலாம். அதான் சொல்லிட்டாலம்மா, செஞ்சிடலாம். எல்லாம் முடிவு அந்த வீட்டில் அவ தானே எடுக்கா, அதனால அவ எடுத்துக்கிட்டா. அவ செய்வேன் இருக்கால, அப்ப செய்வாமா, நாங்க வந்துடுறோம். ஐயா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சித்தியே. நான் காசு கொடுத்துருவேன் பெரிய பொண்ணுகிட்ட. அதுக்கான காசை கொடுத்து செய்ய சொல்லிடுறேன். சரி, பார்த்து செய்யுங்க நல்லபடியா. நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சித்தி, அப்புறம் வரட்டுமா? வந்துருங்கம்மா. சரிம்மா, சரி. கீழே வாங்க, ஒரு நாள் காப்பியாவது போட்டு தரேன். இல்ல வேண்டாம், நான் என்ன பத்திராளியக்கா வீடு, இந்த இவ சரசு வீடு எல்லாம் சொல்ல போனோம். ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சரி சரி. அம்மா, உனக்கு வாங்கிட்ட இங்க சொன்னது போதுமா, இல்லை உங்க மாமியார்கிட்ட வீட்லயும் போய் சொல்லணுமா? போதும் இங்க என்கிட்ட சொல்லிட்டீல்ல, நான் பாத்துக்கிடுறேன். இனிமே தண்ணி ஊற்றும் போது 3 நேரத்து தானே, அப்ப கூப்பிட வரும்போது என்ன எங்க மாமியாருக்கு சொல்லுங்க. சரி. அப்போ சரி பெரிய பொண்ணு, நான் வாரேன். நீ தொட்டியை கழுவு போ. ஆமா, இன்னைக்கு பூரா எங்க மாமியார் இந்த தொட்டிக்குள்ளேயே வச்சு என்னையும் சாவடிச்சிரும். நான் அப்புறம் வந்து பிள்ளைய பாக்கேன் எனக்கு. சரி பெரிய பொண்ணு, அப்புறம் வா. சரி, அப்ப வாரனாங்க. எல்லாம் தாங்க ஜூஸ் குடிங்க, குடிச்சிட்டு வேலையை பாருங்க. கொண்டாங்க, மாசாவை குடிச்சிட்டு தெம்பா வேலை பார்க்கும். ஏன்னா இங்கே அத்தைட்ட கொஞ்சம் கொடு, அவைய குடிச்சிட்டு தரட்டும், மீதியை நம்ம குடிப்போம். வேற நம்ம குடிச்சிட்டோன்னா வேற அதுக்கு கொடுக்கலன்னு வேற சாபங்க போ விட்டுற போது வேற வயிற்றால போகும். எனக்கு ஒன்றும் வேண்டாமா, நீங்களும் குடிங்க. நான் கடையிலே ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டேன். அதானே பார்த்தேன், எப்படி ஒரு பாட்டில் ஒன்று அப்படியே நமக்கு தருதுன்னு. சட்டுப்பட்டுன்னு வேலையை பாருங்களா, ஒழுங்கா சுத்தமா நீட்டா கழுவி இருக்கணும். தொட்டில ஒரு பாசி இல்லாம புது தொட்டி மாதிரி பளபளன்னு முன்ன நான் வந்து பாப்பேமா. நீங்க கீழே போங்க, வெயில்ல கருத்து
போகாதீங்க, உங்க அழகு அப்புறம் கெட்டு போயிடும். நீங்க கீழே போக, நாங்க ஜூஸை குடிச்சிட்டு தெம்பா வேலையை பார்ப்போம். நாங்க தொட்டியெல்லாம் கழுவி முடிச்சிட்டு கீழே வரும்போது வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடியா இருக்கணும். ஓ மாமியார்ட்ட சொல்லியே செஞ்சு வைப்பா. ஐயே, அது பழைய சோறு தானே வச்சிருக்கோம், அததான் போய் தின்னுங்க. என்ன பெரிய பொண்ணு உன் மாமியாரு, கடைசியில சோறு கூட தராது போல இருக்கு, ஒரு வயசு சோறு கூட. அதெல்லாம் கீழே போல தான் தடபடலாம் சாப்பாடு ரெடியாகி வச்சிருக்கோம், சாப்பிடலாம். இப்போ கொண்டா ஜூஸை கொண்டா குடிப்போம். சரி, நான் குடிச்சிட்டு தரேன். அவ்வளத்தையும் ஒரே மடக்கில் உறிஞ்ச அப்புறம் தொட்டிக்கிலே வச்சு முக்கிய கொண்டு விடுவேன் பார்த்துக்க. எனக்கு அளவு சரி சமமாக இருக்கணும். ஆமாம் சொல்லிட்டேன். இவனு பெரியவனே நெல்லு, நீ ஒரு மடக்கு நான் ஒரு மடக்கு அப்படி குடிப்போம், அப்பதான் கரெக்டா வரும். எனக்கு தெரியாது, சமபாதியாக இருக்கணும். ஆமாம், அது எப்படி சமபாதியாகிறது? பாட்டில வெட்டினா கீழே இருக்க ஜூஸ் இருக்கும், மேல இருக்க ஜூஸ் கவுந்துருமே. ஏலா டேய், நீ ஏன் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காதடா. உடனே நான் சொல்ற இடத்துக்கு முத வா. என்னமாச்சு? அதான் நான் பெத்து வச்சிருக்கேன் ஒரு தருதல, அது எங்கேயோ கும்பலா குடிச்சிட்டு ஒரு இடத்துல மட்டையாகி கிடந்திருக்கு. ஒருத்தர் போனை பண்ணி உங்க பிள்ளைங்களாம் மட்டையா கிடக்கு, போய் என்னன்னு பாருங்கன்னா அதாங்க வந்தேன். வந்து பார்த்தா இந்த நாய் மட்டும் தான் அனாமத்தா கிடக்கான். இவனை அள்ளி போட்டு போனனாலும் ஒரு ஆட்டோ பிடிக்கணும். எனக்கு ஒரே கேவலமா இருக்கு. நீ எங்க இருந்தாலும் நான் சொல்லிய லொகேஷனுக்கு வந்துரு, இந்த வாட்ஸ்அப் அனுப்பியே நீங்க வந்து சேரு. என்னமாமா சொல்றீங்க? இல்ல இன்னும் இவ்வளவு நேரம் என்ன தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்க, வேற எந்த மொழியிலையும் பேசிக்கிட்டு இருக்கேனா? ஒழுங்கு மரியாதையா வந்து சேரல வைக்க கிறுக்கு பயிலுவேன். நம்ம ஒண்ணு சொன்னா அதை கூட காதல் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வரணும்னு இல்லை. இந்த முட்டா பைய வேற குடிச்சிட்டு இங்க வந்து மல்லாந்து கிடக்கான். இவனை என்னத்தை செய்ய? இவ்வளவு மருது எந்திரில யார் அது? ஏன் உன்னை பெத்தவில உன்னை இப்படி குடிச்சு நாசமா போய் இப்படி கடக்கிறத பாக்கணுமான்ல உயிரோட இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு தெரிய? 4 பேர் முன்னாடி மரியாதையா கௌரவமா வாழணும்னு நான் இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? தூர பேரு அப்ப எங்க பேன்லாம் பார்க்க மாட்டேன். பாட்டில கொண்டு மண்டே உடைச்சிருவே, ஓடிரு. உடச்சி என்னைய கொண்டுரு. ஆசாசியா உன்னைய தவறுந்து பெத்துட்டு அதுக்கு அனுபவிக்கணும்ல, அனுபவிக்க. கண்டவளம் கைகுட்டி சிரிக்க மாதிரி ஆக்கிவிட்டல நீ. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அளவா குடி, வீட்டிலே வாங்கி கொண்டு வந்து ஒரு ரூம்லேயே குடிச்சிட்டு அங்கேயே பாடு. வட்டி வசூலிக்க போகும்போது போ. மற்ற நேரம் இப்படி காவாளியோட தெரியாதுன்னு நீ எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ ஆனா சொல் பேச்சு கேக்கியா? நீ என்னைய கேவலப்படுத்தணும்னே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தானே? நான் முதையே சொன்னேன் உன் ஆத்தாக்காரிட்ட, இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை சரிப்பட்டு வராதுன்னு. அவ அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு இப்ப அவன் என்கிட்ட நாண்டுகிட்டு நிக்கா. அவன் போக்குவரத்து சரியில்லை, நீங்க தான் காரணம்னு. யாம்ல இப்படி பண்ணியா? நான் அப்படித்தான் குடிப்பேன். நானும் சம்பாதிக்க குடிக்க அழிக்க, அதுல யாரும் தலையிடப்படாது. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன இந்த அப்பேன் சுப்பே இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா எனக்கு இன்னொரு குவார்டர் வாங்கி தந்துட்டு போ. நான் சின்ன வயசுல படிக்க போகும்போது சரக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னது யாரு? நீதானே? இல்ல அது எப்பயோ தெரியாம பண்ணிட்டோம்ல, அதுக்கு இப்படியால சுவாதிப்ப. என்னாச்சு மாமா? இல்ல விரும்மாண்டிங்க வா. இவன் என்ன வேலை பண்ணியா பாரு, குடிக்கவா செஞ்ச? இது யாரு? ஏ தோஸ்து. டேய் உன் மாமன்டா நானு. மாமன் எனக்கு தோஸ்து தானே. இல்ல இவனை தூக்குல வீட்டுல கொண்டு போடுறதுக்கு. ஆமா, இவனை பைக்ல வச்சு கூட்டு போறதெல்லாம் கஷ்டம். ஆட்டோ வர சொல்லி இருக்கேன், ஆட்டோ வரும், அதுல போட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இவன் வண்டியை நான் ஓட்டிட்டு வரேன், நீங்க என் வண்டியை ஓட்டிட்டு வாங்க, வீடு கொண்டு போய் சேர்த்துடலாம். வேற ஆளுக்கு ஒருத்தரா இவனெல்லாம் வண்டியில கொண்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு வண்டியில வந்துக்கிட முடியாது. அதுவும் சரிதான். ஆட்டோ சொல்லிட்டல? ஆமா சொல்லிட்டேன், இப்போ வந்துடும். சரி, நீ என்னத்துக்குலாம் போன் பண்ண? என்னமோ சொல்ல வந்த? என்னது? இவன் பண்ண அறப்பறையில உங்ககிட்ட ஒன்னும் கேட்க முடியல, சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் இல்லாம எதுக்குலாம் போன் பண்ணனா? ஒண்ணும் இல்ல மாமா, என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க போன் பண்ணாங்க. சரி, என்ன அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதோ போய் சாச்சி சொல்ல வரணுமா? சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அந்த கிளைண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. கிளைண்ட் எல்லாம் என்னத்துக்குலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரா? உன் ஆபீஸுக்கு கூப்பிட்டு போய் பேச வேண்டியதானே? அது நம்ம சொந்தக்காரங்க தான் மாமா. நம்ம சொந்தக்காரனா? அது யாருல? என்ன பிரச்சனைன்னு வந்தா? எதுவும் டைவர்ஸ் வந்தானா? எவன் அது? மாமா டைவர்ஸ்லாம் ஒன்றும் வரல, சொத்து பிரச்சனை. சொந்தக்காரங்க எல்லாம் சொத்தை பிடிங்கிட்டு அனுப்பிட்டாங்களாம். அதனால சொத்து கேட்டு வந்திருந்தாங்க, குடும்பத்துக்குள்ள கேஸ் போட்டு. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுங்க? கட்ட பஞ்சாயத்து மாதிரி அறுவலத்துக்கிட்டு போயிட்டு என் பக்கம் என் மச்சின பக்கம் கேஸ் இதாகணும், திருப்பி கொடுன்னு சொல்லி எதாவது மிரட்டணுமா? சொல்லு, அறுவலை எடுத்துக்கிட்டு போயிருவோம். ஐயா மாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் தான். நானே இன்னும் 2-3 வாய்தாவில் எப்படியும் பேசி முடிச்சு வாங்கி கொடுத்துருவேன், அது பிரச்சனை இல்லை. அப்ப என்னடா ஒழுங்கா சொல்லியாலு, ஒன்னும் என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அது 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 உங்க தங்கச்சி மாப்பிள்ள தான் மாமா. என்னல சொல்ற? என் தங்கச்சி மாப்பிள்ளையா? அவரை எங்க பார்த்த நீ? இப்ப வந்து சொல்ற?
ஆமா மாமா, அவரு ஆபீஸ்க்கு வந்து இன்னொருத்தர் மூலமா தான் வந்தாரு. வந்தவரோட கேஸ் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் வீட்டுக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருந்து சின்ன வயசுல பார்த்ததுனால, அதனால இப்போ அவரை பார்த்து அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போனேன். அப்ப அக்கா காப்பி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் வேண்டாம் பரவாயில்லன்னு போயிட்டாரு. டேய், வீட்டுக்கு வந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லல. அக்கா தான் மாமா உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா, அதனாலதான் சொல்லல. இப்போ என் தங்கச்சி வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேஃபா இருக்காங்களா? எந்த ஊர்ல இருக்காங்களா? மாமா, அப்ப உங்களுக்கு அவங்க மேல கோவம் எதுவும் இல்லையா? கோவம்லாம் இருக்கதான் செய்யுது. அவ கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா, அவ பேசின பேச்சா மறக்க முடியுமாக்கும்? யார மாமா சொல்றீங்க? லட்சுமியை தானே சொல்ற? லட்சுமி வீட்டுக்காரன் தானே வந்தான்? இல்ல இல்ல, இது அவங்க இல்ல. இது இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்காரு. யாரு? ராணி வீட்டுக்காரன் வந்தான். ஆ, அவங்க தான். திருநெல்வேலியில இடம் அங்க, அப்புறம் அங்கதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க இன்னொருத்தவங்க வீட்டுல தான் இருக்காங்களாம். அவங்க சகல கூட இருக்கேன்னு சொன்னார் அவரு. ஓ, ராணி வீட்டுக்காருக்கு தான் அப்ப பிரச்சனையா? சரி சரி, சீக்கிரமா கேஸ முடிச்சு பார்த்து பண்ணு எதுவா இருந்தாலும். பிள்ளைலாம் எத்தனை என்ன ஏதாவது கேட்டியா, விசாரிச்சியா? மற்றபடி எல்லாம் நல்லா இருக்காவல்ல? கேஸ நல்லபடியா முடிச்சு கொடு சீக்கிரம். ஆ இப்போ அவர் தான் ஃபோன் பண்ணாரு கொஞ்சம் முன்னாடி. என்னம்மா, ஏதோ பண வசதி தேவைப்படுதாம்மா? இருக்க இடங்கட ஏதோ வேணுமா? இல்ல இல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணல. அவங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்கான். அதுக்கு உங்ககிட்ட சொல்லது எப்படி சொல்லணும், உங்க நம்பர் வேணும்னு கேட்டாங்க. அதான் எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தயங்கிக்கிட்டு தான் ஃபோன் பண்ணேன். என்ன, ராணி பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்காளா? ஆமா மாமா. அட, இது நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. எப்ப தண்ணி ஊத்துறா, என்ன ஏது எதுவும் சொன்னாளா? இல்ல, கிளைண்ட் ஃபோன் பண்ணாரு, சொன்னாரு வீட்டு அவங்க கேட்கறாங்க, உங்க தங்கச்சி கேட்கறாங்கன்னு, நம்பர் கேட்டாங்கன்னு சொல்லி நான் பேசிட்டு சொல்றேன்னு வச்சுட்டேன். அட, ஆனா என் பொண்டாட்டிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேனே. அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலீங்க. அக்கா கிட்ட சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தான் தோணுது. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு வந்ததே என் கூட்டு வந்தானே ரொம்ப சத்தம் போட்டா. அதனால அக்கா கண்டிப்பா போக கூடாது, வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் நம்பர் கொடுக்கவா, நீங்க பேசிக்கிறீங்களா? எப்படி? நான் ஒரு நம்பர் கொடுக்கலனாலும் அவரு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. நான் சொல்லிடுவேன் அவரு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு. ஆனா அப்புறம் வருத்தப்படுவாங்க. அதுவும் இருக்கு, பாத்துக்கிடுங்க. எனக்கு போகணும், பார்க்கணும், பேசணும்ன்ற ஆசைலாம் இருக்கதான் செய்யுது. ஆனா வேதவழியை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவளுக்கு எனக்கு நடந்த கல்யாணத்துலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அதனால அவளுக்கு என் தங்கச்சி வேலை பிடிக்காது, என் தங்கச்சிகளுக்கும் அவளை பிடிக்காது. இதுக்கடையில நான் என்ன பண்றது சொல்லு? எதுவா இருந்தாலும் வேதவழிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுப்போம். சரி, ஆட்டோக்காரன் வாரானான்னு கேளு. வந்தானா இவனை தூக்கி பிடிச்சு கொண்டு வீட்டுல கொண்டு போட. நான் பெற்ற தருதலை தான் இப்படி இருக்கு. போலீஸுக்கு படிச்சு இவனை போலீஸ் ஆக்கலாம்னு நினைச்சா இந்த பையன்ல ஒன்னும் படிக்காம கூறுகட்ட போய் இருக்கான். என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுதோ தெரியல. எப்படி இருக்கு, எத்தனை பிள்ளைகள் என்னன்னு ஒன்னும் தெரியாது. சொத்து பத்து எல்லாம் வித்துட்டு நம்ம வெளியில வந்துட்டோம், யாரோட தொடர்பும் இல்லாம. அப்புறமா அவியலும் இடம் மாதிரி போயிட்டாவன்னாவ. அதனால நமக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸும் வரல. அதனால இவ்வளவு காலம் தெரியாம இருந்தாச்சு. இனிமேலாவது தெரிஞ்சு வாங்கி பேசி வாங்கி இருக்கலாம்னு பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு எனக்கு. சரி மாமா, பயப்படாதீங்க, பாத்துக்கிடலாம். அக்காவை சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? நீங்க தான் கெஞ்சி கொஞ்சி எப்படி என்ன தாஜா பண்ணி ஓகே வாங்குவீல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. நீ வேற என்னைய சுவாதிக்காதல. வெளியில வீரன் சூறைன்னு நான் என்ன வம்பு பண்ணியே. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தேன்னா உன் அக்கா கிட்ட நான் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் சொல்லியே மாமா, அக்காவை நீங்க சமாளிச்சிருவீங்கன்னு. எப்படியும் பர்மிஷனை வாங்கிட்டு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வாங்க. இது பொம்பளைக்கு சமைச்சாரம், அதனால அக்கா கண்டிப்பா முக்கியம். அக்கா எப்படின்னா தாஜா பண்ணி கூட்டு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துருங்க. சரி சரி, நடக்க விஷயத்த பேசுவோம், பாப்போம். வந்துட்டானா ஆட்டக்காரன் கேள்வி என்ன ஏதுன்னு போன் பண்ணு. இருங்க மாமா, கேக்கே வந்துட்டான். ஏன் வாப்பா தம்பிங்களா? ஆளுக்கு ஒரு ஐயா தூக்கல இவனை, என்னால இவனை தூக்க முடியாது.